ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவ்யா ஸ்டேல். இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவருக்கு சலாம். கதை கேட்கலாமா? இப்போது எல்லாம் காரில் பின் சீட்டில் உட்கார்ந்து நிம்மதியாக புத்தகம் படிச்சுட்டு வர முடியல. செல்ஃபோன் அடித்தா கூட எடுத்து பேசி ஊர் வம்பலக்க முடியலை. கோவாவுக்கு போயிட்டு வருவதற்குள் பகவானே உசுறு போய் போய் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு சிரிப்பு வரும். எல்லாம் இந்த டிரைவிங் லைசன்ஸ் எபிசோடுக்கு பிறகு தான். என்ன பண்ணுறது, எங்கள் ஊரிலே எல்லா பெண்களும் அம்மாக்களும் பாட்டிகளும் சர்ன்னு காரிலே போகிறதை பார்த்துட்டு இது என்ன பெரிய காரியமானு வாய் சவடல் வழக்கம் போல் விட்டு மாட்டிக்கிட்ட பிறகு ஏற்பட்ட பிராண அவஸ்தை. 3000 ரூபாய் கொடுத்துட்டா போதும், டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிடலாம். ஆனால் வண்டியை எடுக்க முடியுமான்னு யோசிக்காமல் டிரைவிங் கிளாஸ் போய் சேர்ந்து வச்சேன். சேர்ந்த உடனேயே அவன் என்னை ஆண்டின்னு கூப்பிட்டது ரொம்பவே எரிச்சல் படுத்தியது. அந்த எரிச்சலில் ஆக்சிலேட்டரை அமுக்கி கண்ணா பின்னான் ஸ்பீட் எடுத்து ஹைவேயில் காரை எடுத்து சாலையோரத்தில் என் காரின் ஸ்பீடை பார்த்து பயந்து மற்ற நாய்களுக்கு சிக்னல் கொடுக்குற மாதிரி ஊலையிட்டதை நினச்சா அப்படியே ஹாலிவுட் பிக்சர் மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை, டிரைவிங் சொல்லி கொடுக்கும் வாத்தியார் காலுக்கடியில் பிரேக் இருந்ததினால் தப்பிச்சு வண்டி. அதன் பிறகு ஒரு நாள் கூட ஹைவேயில் எனக்கு டிரைவிங் கிளாஸ் கிடையாது என்று முடிவு செய்து விட்டார்கள். சரியாக பகல் 3 மணிக்கு டிரைவிங் கிளாஸ். ரோட்டில் அதிக நடமாட்டம் இருக்காது. ரிசர்வ் வங்கி குடியிருப்பை சுற்றி இருக்கும் ரோட்டில் சுற்றி சுற்றி வரணும், அவ்வளவு தான். எனக்கு நல்ல வண்டியை திருப்புவதற்கு சொல்லி கொடுப்பதாக அந்த பசங்கள் சொன்னார்கள். டிரைவிங் டெஸ்ட் அதை விட ஈஸியாக இருந்துச்சு. வண்டியில் உட்கார்ந்து ஸ்டார்ட், அப்புறம் ஒரு ரைட்டு அல்லது லெஃப்ட் டேர்ன், அவ்வளோதான் டெஸ்ட்டு. டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சாச்சு. சிக்கலே இந்த டிரைவிங் லைசன்ஸ் வாங்கின பிறகு தான் ஆரம்பித்தது. அதற்கு பிறகும் வண்டியை எடுக்க நான் செய்த பல முயற்சிகள் கஜினி முகமதுவை விட 2 மடங்கு அதிகமாக நான் கண்ட டிரைவிங் போர்க்களங்கள். படுதோல்வி அடைந்தது தான் மிச்சம். உன்னை விட சின்ன பிள்ளைங்க எல்லாம் வண்டி எடுக்கிறாங்க. வாய்க்கிழியே பேசுகிறியே, வண்டியை உன் கண்ட்ரோலில் வை. ஏய், இப்போ ஏன் இவ்வளவு ஸ்பீடாக போகிற? கியரை மாற்று சீக்கிரம். சீச்சி, நீ எல்லாம் இந்த ஜென்மத்தில் வண்டி ஓட்ட போகிறதில்ல. சரி, இறங்கு அப்படின்னு பாதியிலேயே என் கணவர் இறக்கி விட்டப்போ கோபமும் அவமானமும். அன்னைக்கு முடிவு செய்தேன், நான் இனி வண்டி ஓட்ட முயற்சி செய்வதில்லைன்னு. பின்ன எதுக்காக பணம் செலவு செய்து டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கு? நாக்கு வழிக்கவா என்று கேட்டாங்க. டிரைவிங் லைசன்ஸ் கிட்டத்தட்ட பாஸ்போர்ட் மாதிரி நமக்கு அரசு வழங்கும் நம் ஃபோட்டோவுடன் கூடிய அடையாள அட்டையாகும். பேங்கில் அக்கௌண்ட் திறப்பதிலிருந்து யாருக்காவது சாட்சி கையெழுத்து போடுவது வரை டிரைவிங் லைசன்ஸ் நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் கிரீன் சிக்னல். இப்பொழுதெல்லாம் என்னுடன் டாக்ஸியிலோ ஆட்டோவிலோ உடன் பயணம் செய்யும் என் குழந்தைகள் விரும்புவதில்லை. நான் கொஞ்சம் அரைலூசு மாதிரி நடந்துக்கின்றனவாம். வேறென்ன, திருப்பத்தில் கண்களை மூடிக்கொண்டு முருகான்னு சொல்வதும் எப்பொழுதும் மறக்காமல் டிரைவருக்கு தேங்க்ஸ் சொல்வதும் அவர்களுக்கு பிடிக்கவில்லையாம். இருந்துட்டு போகட்டுமே, எவ்வளவு காலத்திற்குத்தான் அவர்களுக்கு பிடித்ததை மட்டுமே செய்து கொண்டிருக்க முடியும் சொல்லுங்கள். பஸ் டிரைவர், ரிக்ஷா டிரைவர், டாக்ஸி டிரைவர், இப்படி யாரை பார்த்தாலும் இப்பொழுதெல்லாம் ஒரு மதிப்பும் மரியாதையும் வந்துடுது. நம்மால் முடியாத காரியத்தை யார் செய்தாலும் அவர் நம்மை விட பெரியவர் தானே. அதிலேயும் பாருங்கள், இந்த ட்ரெயின் ஓட்டுற என்ஜின் டிரைவர், விமானம் ஓட்டுற பைலட், இவர்கள் எல்லோரையும் விட இந்த டிரைவர்கள் தான் ரொம்பவும் பெரியவான்னு எனக்கு அடிக்கடி தோணும். தண்டவாளத்தில் சிக்னலை பார்த்து ஒரே சீராக ஓட்டுறது ஈஸி தானே. அதை விட ஈஸி கண்ட்ரோல் ரூமில் இருப்பவர் சொல்கிற மாதிரி ஃப்ளைட்டை டிராஃபிக் அதிகம் இல்லாத ஆகாயத்தில் ஓட்டுவது. என்ஜின் டிரைவரும் பைலட்டும் ஆட்டோமேட்டிக் டிரைவிங்கில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம், தெரியுமா உங்களுக்கு? இப்படித்தான் போன மாதம் துபாயிலிருந்து மும்பை வழியாக கோவா போக வேண்டிய ஏர் இந்தியா விமானம் மும்பையில் இறங்காமல் கோவாவுக்கு பாதி தூரம் போயிடுச்சாம். என்னடா இந்த விமானம் மும்பையில் இறங்கலையேன்னு மும்பை ஏர்போர்ட் கண்ட்ரோல் ரூமில் எல்லோரும் ரொம்பவும் டென்ஷன் ஆகிட்டாங்களாம். எவ்வளவோ சத்தமாக கத்தி பைலட்டை கூப்பிட்டு பார்த்தாங்களாம். ஒரு சத்தமும் வரலைன்னு கடைசியாக பைலட்டின் அறையில் இருக்கும் அலாரத்தை மணி அடிக்கும்படி செய்தார்களாம். ஆமாம், பைலட் என்ஜின் ரூமில் எதுக்குங்க?
தூக்கத்தில் இருப்பவர்களை எழுப்பும் அலாரம். ஒரு வழியாக பைலட் பதறி அடித்து கண்ணை முழிச்சு பார்த்தா விமானம் கோவாவை நோக்கி பறந்துக்கிட்டு இருந்ததாம். பிறகென்ன, போதும்பா, மும்பையில் விமானத்தில் இருப்பதில் முக்கால்வாசி பேர் இறங்குவார்கள். அதனாலே திருப்பு வண்டியைன்னு கண்ட்ரோல் ரூமிலிருந்து கத்தினார்களாம். தூக்க கலக்கத்தில் இருந்த பைலட் கண்களை துரைத்து கொண்டு அப்படியே அழகான விமான பணிப்பெண்ணிடம் ஒரு சூடான பிளாக் டீ வாங்கி குடிச்சிட்டு விமானத்தை மும்பைக்கு திருப்பினாராம். இந்த செய்தி எங்கள் ஊர் பத்திரிகையில் ஏர் இந்தியா கதையை நாரடித்தது. ஆனால் இதையெல்லாம் வாசித்தப்போ எனக்கு எங்கள் டிரைவர்கள் மீது இருக்கும் மரியாதையும் மதிப்பும் அதிகமாயிருச்சு. தூங்காமல் தண்ணீர் அடிக்காமல் முன்னாலேயும் பின்னாலேயும் கூட்டம் நெருத்து தள்ள அதற்கு நடுவில் வாயை பிளந்து கொண்டிருக்கும் முனிசிபல் கார்ப்பரேஷனின் குண்டும் குழிகளை தாண்டி திறந்து கிடக்கும் சாக்கடைக்குள் தடுமாறி விழுந்து விடாமல் சர்ன்னு வண்டியை லாவகமாக ஓட்டிக்கொண்டிருக்கும் டிரைவர்களுக்கு சலாம் போடுறது பைத்தியக்காரத்தனமா சொல்லுங்கள்? ஓகே குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.